எல்லா உயிரினங்களும் தனக்குன்னு ஒரு ஆயுதம் வச்சுருக்கும். தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கும் தன் குட்டிகளை பாதுகாக்கிறதுக்கும். ஆயுதம்னு எதை சொல்கிறேன்னா, பற்களோ கூரிய நகங்களோ இல்லாட்டி கூரிய கொம்புகளோ இதெல்லாம் வச்சு தன்னை பாதுகாத்துக்கிறோம். ஆனால் காண்டாமிருகத்துக்கு மட்டும்தான் அதனுடைய கொம்பு அதனுடைய அழிவின் விளிம்பிற்கையும் கூட்டிகிட்டு போக காரணமாக இருந்திருக்கு. இதனுடைய கொம்புகளை மனுஷங்க பல லட்சம் ரூபாய்க்கு கூட வாங்குகிறாங்க. இந்த கொம்பில் என்ன இருக்குது அப்படின்றதையும், இப்போ நீங்கள் ஒரு காண்டாமிருகத்தை பிடிச்சி வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற இன்னொரு காண்டாமிருகத்துக்கிட்ட கூட இந்த காண்டாமிருகத்தினால தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும். நீங்கள் பக்கத்திலேயே இருந்தாலும் அதை உங்களால் உணர முடியாது. இது எப்படி தொடர்பை ஏற்படுத்திக்கிறது அப்படின்றதையும், காண்டாமிருகங்களுடைய அதிசயமான உலகினுடைய அனுபவத்தை இன்றைக்கி முழுசாக பார்த்துடலாம். இந்த உலகத்தில் மொத்தம் 5 வகையான காண்டாமிருகங்கள் இருக்குது. 5 வகை மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. இதில் ஆப்பிரிக்க பகுதிகளில் 2ம் ஆசிய பகுதிகளில் 3ம் இருக்குது. ஆப்பிரிக்க பகுதிகளில் கருப்பு காண்டாமிருகம், வெள்ளை காண்டாமிருகம் இது 2ம் இருக்குது. பார்க்குறதுக்கு கருப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. இது நிறங்களுக்காக இந்த பேர் வைக்கப்பட்டதில்லை. இது ஏன் இப்படி பேர் வந்துச்சுன்னு ஒரு சுவாரஸ்யமான பகுதி, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். சரி, ஆசிய பகுதிகளில் இருக்கிறது இந்திய காண்டாமிருகம், சுமத்ரன் காண்டாமிருகம், ஜவான் காண்டாமிருகம். இதெல்லாம் இடங்களை பொறுத்து இது முதல்ல எங்கே பார்த்தாங்களோ அதவே இதுக்கு பேராக வச்சுட்டாங்க. இதில் ஒவ்வொரு வகையான காண்டாமிருகமும் ஒவ்வொரு வாழ்வியலை கொண்டது. நம்ம கருப்பு காண்டாமிருகம் எடுத்துக்கிட்டோம்னா முழுமையான தனிமை விரும்பி ஆக்ரோஷமானது. ஆனால் வெள்ளை காண்டாமிருகம் எடுத்துக்கிட்டோம்னா அது குழுவாக வாழக்கூடியது. ஓரளவுக்கு தான் ஆக்ரோஷமாகவும் இருக்கும். ஆனால் அதிக அளவு எடை கொண்ட காண்டாமிருகம் எது அப்படின்னா அது வெள்ளை காண்டாமிருகம் தான். அதுக்கப்புறம் நம்ம ஆசிய பகுதிகளுக்கு வந்துட்டோம்னா இந்திய காண்டாமிருகமும் ஜவான் காண்டாமிருகமும் ஒற்றை கொம்பால் ஆனது. மற்ற 3 காண்டாமிருகங்களுமேவும் 2 கொம்புகள் இருக்கும். அதுலேயும் இந்திய காண்டாமிருகத்துக்கு நீளமான ஒற்றை கொம்பும் இருக்கும், அதிக அளவு எடையும் கொண்டது. வெள்ளை காண்டாமிருகம் தான் இருக்கிறதுலே அதிகமான எடை. அதுக்கடுத்து இந்திய காண்டாமிருகம். இதில் சுமத்ரன் காண்டாமிருகத்துக்கு மட்டும்தான் ரோமங்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொரு வகையான காண்டாமிருகத்துக்கும் சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யுது. சரி, இப்போ இதனுடைய பொதுவான வாழ்வியலை பார்த்துடலாம். ஒரு ஆண் காண்டாமிருகம், ஒரு பெண் காண்டாமிருகம், 2மே இணை சேர்ந்த பின்னாடி 15 மாதத்துலேருந்து 17-18 மாதம் வரைக்குமே கர்ப்பம் தெரித்து ஒரே ஒரு குட்டி போகிறோம். பிறக்கும் பொழுதே அந்த குட்டி 40 கிலோலேருந்து 60 கிலோ வரைக்கும் எடை இருக்கும். பிறந்தோடனேவும் சில மணி நேரத்திலேயும் எந்திரிச்சு நடக்கவும் ஆரம்பிச்சிடும். இதனுடைய தோல் பகுதி தாயுடன் ஒப்பிடும் பொழுது ரொம்பவே மென்மையானது தான். அதனால் தாய் முற்றிலும் ஆக்ரோஷமாக இதை காப்பாற்றும். அந்த நேரத்தில் வேறு ஏதாவது எதிரிகளோ இல்லாட்டி ஏதாவது வந்துட்டாங்க அப்படின்னா ஆக்ரோஷமாக அவர்களை தாக்கக்கூடியது. இந்த குட்டியானது முழுக்க தாயினுடைய பாதுகாப்பில் தான் வளருது. 1.5 வருஷம் வரைக்குமே தாயினுடைய பாலை குடிச்சு வளரும். ஆனால் 2-3 மாதத்துலேயும் சின்ன சின்ன புற்களையோ இலைகளையோ மெல்ல மெல்ல சாப்பிடவும் ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட 4 வருஷம் வரைக்குமே தாய் கூட தான் இருக்கும். அதுக்கப்புறம் தாய் அடுத்த கர்ப்பத்திற்காக அடுத்த ஒரு ஆணுடன் இணைய ஆரம்பிக்கும் பொழுது மெல்ல மெல்ல இந்த குட்டி இந்த தாயினுடன் பிரிவு ஏற்பட்டு இந்த குட்டி மறுபடியும் தனியாக வாழ ஆரம்பிச்சிடும். ஒரு ஆண் காண்டாமிருகம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 7-10 வருஷங்கள் கூட ஆகும். பெண் காண்டாமிருகம் எடுத்துக்கிட்டோம்னா 5-7 வருஷங்கள் வரைக்கும் கூட ஆகும். இது பாலியல் முதிர்ச்சி அடைஞ்ச பின்னாடி பெண் காண்டாமிருகம் 30 நாளைக்கு ஒருக்க ஹீட்டுக்கு வரும். ஹீட்டுக்கு வரும்போது அந்த நேரத்தில் மட்டும் அதிகமான சிறுநீர் கழிக்கும். இந்த சிறுநீரை நுகர்ந்து ஆண் காண்டாமிருகம் அங்கே வரும். அது மட்டும் இல்லை, வித்தியாசமான ஒரு ஒளியும் எழுப்பும். இதனையும் உணர்ந்துட்டு ஆண் காண்டாமிருகம் அங்கே வரும். வந்தோடனே இணை சேர்ந்துருமானா அது அப்படி இல்லை. ஆண் காண்டாமிருகம் இந்த பெண் காண்டாமிருகத்து பின்னாடியேவும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரங்கள் பின்னாடியே தெரியும். அப்புறமாவும் இந்த பெண் காண்டாமிருகம் ஆண் காண்டாமிருகத்தோட சண்டை போடும். ஒரு சில நேரங்களில் இது நடக்கிறது உண்டு. அதாவது பெண் காண்டாமிருகம் இது எத்தகைய வலிமையானது அப்படின்றதுக்காக மெல்ல மெல்ல சண்டை போடும். அதற்கப்புறமா இந்த ஆண் காண்டாமிருகம் இதனுடைய சிறுநீரினுடைய வாசனையை நுகர்ந்து இது மறுபடியும் ஹீட்டுக்கு வந்துருச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா இந்த பெண் காண்டாமிருகத்துக்கிட்ட போய் அணுக ஆரம்பிக்கும். அப்போ பிடிச்சிருந்துச்சுன்னா பெண் காண்டாமிருகம் ஆண் காண்டாமிருகம் 2மே இணை சேர்ந்து பெண் காண்டாமிருகம் 15-16 மாதம் வரைக்கும் கர்ப்பம் தரித்து குட்டி போடுறாங்க. கிட்டத்தட்ட 35-40 வருஷங்கள் வரைக்கும் கூட வாழக்கூடியதான் காண்டாமிருகம். இதனுடைய வாழ்வியல் இதுதான். காண்டாமிருகத்தினுடைய கண் பார்வைன்றது ரொம்ப குறைவு. ஒரு 100 அடி வரைக்கும் தான் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் சுத்தமாக தெரியாது, மங்களாக தான் இருக்கும். ஆனால் இந்த கண் பார்வை குறைய சரி செய்ய இதுக்கு 2 முக்கியமான உறுப்புகள் பயன்படுது. அதாவது அதிக அளவு வாசனை நுகரும் திறனும் அதிக அளவு கேட்கும் திறனும்.
இது ரெண்டுமே வித்தியாசமான அதிசயிக்கத்தக்க வகையில் செயல்படுது. இதை நம்ம ஒரு சின்ன ஒப்பீடோட பார்க்கலாம். அதாவது ஒரு காண்டாமிருகத்தினுடைய வாசனையை மனிதர்களுடன் ஒப்பிடும் பொழுது, இப்போது மனுஷங்களுக்கு எடுத்துக்கிட்டோம்னா மனுஷங்களுக்கு எங்கேயோ ஒரு வாசனை வருது, அது கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் மனுஷனால் உணர முடியும். அதுவும் 100 மீட்டருக்கிட்ட இருக்கிறதெல்லாம் நுகரணும் அப்படின்னா ஒரு சிலர் மட்டும்தான் 100 மீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த வாசனையை கூட நுகரக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் காண்டாமிருகங்களுடைய நுகர்வு திறன் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்லேருந்து 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற வாசனையை கூட துல்லியமாக உணரக்கூடியது. இப்போது வேறு ஒரு ஆண் காண்டாமிருகத்தினுடைய கழிவை வெளியேற்றி அது தன்னுடைய எல்லை பகுதியை பாதுகாக்கும் அந்த வாசனையவோ, இல்லாட்டி பெண் காண்டாமிருகம் ஹீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்ற அந்த வாசனை நுகர்வோ இதெல்லாமே துல்லியமாக கணிச்சு இதன் மூலமாக இங்கே இது இப்படி இருக்குன்னு அப்படின்னு அதனால் உணர முடியும். அதே மாதிரி இந்த உயிரினத்தினுடைய கேட்கும் திறனும் ரொம்ப அபாரமானது. இது மனிதர்களோட ஒப்பிடணும் அப்படின்னா மனிதர்களால் ஒரு 30 மீட்டர்லேருந்து 100 மீட்டருக்குள்ளே இருக்கிறத மட்டும்தான் ஒளியை மட்டும்தான் துல்லியமாக கேட்க முடியும். ஆனால் காண்டாமிருகமானது இப்போது இங்கே ஒரு காண்டாமிருகம் இருக்குன்னா இதனை தள்ளி ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு காண்டாமிருகம் இருக்குன்னா இது ரெண்டுமே தொடர்பை ஏற்படுத்திக்க முடியும். இந்த காண்டாமிருகம் ஒரு ஒளியை எழுப்புச்சு அப்படின்னா சரி இங்கே இருக்க காண்டாமிருகம் இங்கே ஒரு ஆண் காண்டாமிருகம் இருக்குது, இதனுடைய எல்லை பகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி வேணுக்குமே சண்டை போடவும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு பெண் காண்டாமிருகம் இருந்துச்சுன்னா அது ஹீட்டுக்கு தயாராகிடுச்சுன்னா அது ஒரு வித ஒளியை எழுப்பும். அந்த ஒளியை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஆண் காண்டாமிருகம் கவரப்பட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒளியை எழுப்பும் பொழுது இது மனிதர்களுக்கு சுத்தமாக கேட்கவே கேட்காது. இது இன்ஃப்ராசோனிக் சவுண்ட், அதாவது குறைந்த அதிர்வெண் உடைய ஒளியை எழுப்பும். இப்போ மனிதர்களால் 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே இருக்கிற ஒளியை கேட்க முடியாது. ஆனால் இந்த காண்டாமிருகங்கள் 5 ஹெர்ட்ஸ் அளவுக்கு ஒளியை கேட்கும் திறன் இருக்குது. அதே மாதிரி அந்த ஒளியை எழுப்பக்கூடிய திறனும் இருக்குது. அதனால் ஒரு காண்டாமிருகம் இன்னொரு காண்டாமிருகத்தோட தொடர்பை ஏற்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது மனிதர்கள் பக்கத்தில் இருந்தால் கூட மனிதர்களுக்கு அது கேட்கறது கிடையாது. இந்த மாதிரி பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய உயிரினத்தோட வாசனையை நுகர்ந்தும் அது கூட குறைந்த அதிர்வெண் ஒளியை வச்சு பேசிக்கிட்டும் மனிதர்களால் உணரக்கூட முடியாத அளவுக்கு இவர்கள் தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி காண்டாமிருகத்துக்கு எல்லா காண்டாமிருகத்துக்குமே சேற்றில் புரள்ற ஒரு பழக்கம் இருக்குது. அதாவது தன்னுடைய வெப்பத்தை கட்டுப்படுத்துறதுக்காகவும் இல்லை ஒட்டுண்ணிகளோ இல்லாட்டி பிற பூச்சிகளோ இல்லாட்டி வேறு பூஞ்சைகள்னாலோ இந்த மாதிரி பாதிப்புலேருந்து தப்பிக்கிறதுக்காக சேற்றில் போய் நல்லா புரண்டுட்டு வெயிலில் போய் நிற்கும். இந்த மாதிரி செய்கிறனால வெப்பத்தை கட்டுப்படுத்தவும் முடியுது, இந்த மாதிரி பூச்சிகள் பிரச்சனைகள்கிட்ட இருந்து தப்பிக்கவும் முடியுது. அது மட்டும் இல்லை, ஒரு 2 டன் இருக்கக்கூடிய ஒரு காண்டாமிருகம் கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடக்கூடியது தான். சரி, கருப்பு வெள்ளை காண்டாமிருகங்கள் இது ரெண்டுமே நிறத்தினால பேர் வைக்கல அப்படின்னு சொன்னேன்ல, அந்த பகுதிக்கு வருவோம். ஆப்பிரிக்க பகுதிகளில் 2 இனங்கள் தான் இருந்துச்சு. அந்த 2 இனங்கள்லையுமே ரெண்டுக்குமே 2 கொம்புகள் இருந்துச்சு. அதில் ஒன்றுக்கு மட்டும் வாய் பகுதி கூர்மையாக இருந்துச்சு, இன்னொன்று வாய் பகுதி அகலமாக இருந்துச்சு. அப்போது இது ரெண்டையும் பிரிக்கிறதுக்காக அங்கு வாழக்கூடிய பழங்குடியின மக்கள் இந்த அகன்ற வாயுடைய அந்த காண்டாமிருகத்துக்கு விட் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. விட் அப்படின்னா அகன்ற வாயுடைய அப்படின்ற அர்த்தம். ஆனால் அங்கே இருந்த ஆங்கிலேயர்கள் இதை காலப்போக்கில் விட் அப்படின்றத ஒயிட்டுன்னு மாற்றிட்டாங்க. ஒயிட் ரைனோசரஸ்ன்னு அப்படி பேர் வச்சிட்டாங்க. இப்போது நம்ம சென்னையில் அம்ஜிக்கரை, ட்ரிப்ளிகேன் இதெல்லாம் இருக்கலாம், அமைந்த கரை, திருவள்ளிக்கேணி அப்படின்ற பேரை முழுவதுமாக எப்படி மாற்றி விட்டாங்களோ அதே மாதிரி இங்கேயும் நடந்துருச்சு. இங்கே ஒரு படி மேலேயும் போய் சரி ஒரு காண்டாமிருகத்துக்கு ஒயிட் ரைனோசரஸ்ன்னு வச்சாச்சு, அப்போ இன்னொரு காண்டாமிருகம் இருக்கே அதுக்கு ஆப்போசிட்டாக பிளாக் ரைனோசரஸ்ன்னு வச்சிருவோன்னு சொல்லி இப்படி தான் கருப்பு வெள்ளை காண்டாமிருகங்கள் பெயர் காரணங்கள் வர ஆரம்பித்தது. சரி, காண்டாமிருகத்தினுடைய ஆயுதம் அதனுடைய கொம்பு, அந்த பகுதிக்கு வருவோம். அதாவது எல்லா உயிரினங்களுக்குமே கொம்புகள் இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு எல்லாத்துக்குமே எடுத்துக்கிட்டோம்னா அது எலும்புகளால் வளரப்பட்டிருக்கும். அப்படி இல்லையா எலும்புகள் மூலமாக ஆரம்பிக்கப்பட்டு கெரட்டின் சுற்றி இருக்கும். ஆனால் முழுக்க காண்டாமிருகத்துக்கு மட்டும்தான் கெரட்டினால் ஆன கொம்புகள் இருக்குது. இந்த கெரட்டின் அப்படின்னா இப்போது நம்மளுடைய முடிகள்லையோ இல்லாட்டி நகங்களில் இருக்கக்கூடிய அதே பொருள் தான் இந்த கெரட்டின். இதே தான் இந்த காண்டாமிருகத்துக்குமே இருக்குது. இந்த கெரட்டின் வாழ்நாள் முழுவதும் இந்த கொம்பு காண்டாமிருகத்துக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு 5 சென்டிமீட்டர்லேருந்து 7 சென்டிமீட்டர் அளவுக்கு வளரக்கூடியது. இது வளரும் பொழுது கூர்மையாலாம் வளராது. ஆனால் காண்டாமிருகம் தான் இதை வளரும் பொழுது உராய்வு செய்து அதை கூர்மையாக்கி தன்னுடைய ஆயுதமாக பயன்படுத்துது. அதே மாதிரி காண்டாமிருகத்தினுடைய எதிரிகள்னு பார்த்துக்கிட்டோம்னா ஒரு வளர்ந்த காண்டாமிருகத்துக்கு எந்த ஒரு எதிரியுமே காட்டில் கிடையாது. ஒரு சிங்க கூட்டமே வந்தாலுமே காண்டாமிருகத்தினுடைய சண்டை போடுறதுக்கு நிறையவே யோசிக்கும், தயங்கிட்டு விட்டுட்டு போயிடும்.
அதே மாதிரி தான் புலிகளுமே காண்டாமிருகத்தோட எந்த ஒரு பிரச்சனையும் வச்சுக்காது. இந்த மிகப்பெரிய வேட்டையாடிகளே சும்மா இருந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் காண்டாமிருகத்தினுடைய குட்டிகளுக்கு ஆபத்து இருக்க தான் செய்யுது. இந்த குட்டிகளுக்கு சிங்கங்களோ இல்லாட்டி புலியோ இல்லாட்டி வேறு காட்டு நாய்களோ இதெல்லாமே தொந்தரவு பண்ணி வேட்டையாடக்கூடிய வாய்ப்பு சிறிதளவு இருக்க தான் செய்யுது. ஆனால் காண்டாமிருகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு எதிரி இருக்கார், அவர் தான் மனிதர்கள். அதாவது காண்டாமிருகம் கிட்டத்தட்ட 90% அழிஞ்சிருச்சு. இந்த 90% அழிவிற்கு காரணம் மனிதர்கள் மட்டும்தான். மனிதர்கள் இதனுடைய கொம்புகளுக்காக அதிக அளவு வேட்டையாடினாங்க. இதனுடைய கொம்பு பல லட்சம் ரூபாய்க்கு போகும்னு சொன்னேன்ல, அப்படி இதில் என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, முதல்ல இதனுடைய கொம்புகளை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லி தரவுகள் இருக்குது. அதாவது இந்த கொம்புகள்னால தீராத நோய்கள் எல்லாமே தீர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கொம்புகளை வச்சு பாலியல் பிரச்சனை சம்மந்தமாக எல்லாத்தையுமே சரி செய்ய முடியும். இந்த கொம்புகள் வீரத்தின் அடையாளமாக இருந்தது. இந்த மாதிரி பல மூட நம்பிக்கைகளால் காண்டாமிருகங்கள் பல வேட்டையாடப்பட்டது. இந்த கொம்பில் அப்படி எதுவுமே கிடையாது, வெறும் நகை மாதிரி தான், முடியல் சேர்ந்த ஒரு அமைப்பு தான் இந்த கொம்பு. இந்த கொம்பில் அப்படி எந்த ஒரு விசேஷமான தன்மையும் கிடையாது. ஆனால் மனிதர்களின் முழுக்க தன் வீரத்தை காட்டுவதற்காக ஒரு உயிரினம் இருந்துச்சுன்னா அதை பாதுகாப்பிற்காகவோ இல்லாட்டி உணவிற்காகவோ வேட்டையாடுறது அப்படிங்கிறது வேற ஒரு பகுதி. அது கூட ஒரு சரியான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முழுக்க தன்னுடைய மூட நம்பிக்கைக்காகவும் தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்துறதுக்காகவும் அழிக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு இனம் அப்படின்னா அது காண்டாமிருகங்கள். அப்படி தான். அது மட்டும் இல்லை, ஒரு 1800-900 காலகட்டங்களில் இந்த காண்டாமிருகங்களை கொல்றதே ஒரு மிகப்பெரிய வீரத்தின் அடையாளமாக கருதப்பட்டது. ஏன், இதை ஒரு விளையாட்டாகவே வச்சுருந்தாங்க. காண்டாமிருகத்தை வச்சுட்டு இவர்கள் கையில் ஆயுதங்கள்லாம் கொடுத்துருவாங்க. அப்புறம் இவர்கள் அதை கொண்டுட்டாங்க அப்படின்னா இவர்கள் மிகப்பெரிய வீரர்கள் அப்படின்னு சொல்லி கருதப்பட்ட ஆண்டுகளும் இருந்துச்சு. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக மனிதர்களால் முழுக்க அழிக்கப்பட்ட ஒரு இனம் தான் நம்ம காண்டாமிருகம். முழுவதுமாக அழியலை, இன்னும் கொஞ்சம் மட்டும் இருக்குது. இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னா ஜவான் காண்டாமிருகத்தை எடுத்துக்கலாம். ஒரு 70-80 காண்டாமிருகங்கள் மட்டுமே இப்போ இருக்குது. இதே மாதிரி தான் எல்லா காண்டாமிருகங்களும் எண்ணிக்கையில் எண்ணிவிடும் அளவிற்கு தான் இருக்குது.